Hi, hello guys, welcome to our channel Brief Note, the notes that make you smart. And இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் நம்ம போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் ஃபோனை ரீச் ஆகும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட். இப்போ நம்ம நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது என்னன்ட்டு இந்த வீடியோவில் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோவை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ தட் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் மணியை வச்சு நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அதோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸை வாங்குவோம். ஸோ அந்த ஷேர்ஸை வாங்கி ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு டைம் வரும்போது அதை நம்ம செல் பண்ணுவோம். ஸோ தட் அந்த டைமிங்கில் வர ப்ராஃபிட் நமக்கு வரும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு கம்பெனி எப்போ அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி விற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கேபிட்டல் அப்படின்றது ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. ஸோ அந்த கேபிட்டல் அமௌண்ட் அவங்களோட அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்களே ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட பண்ண முடியாத ஒரு அமௌண்ட்டை இந்த மாதிரி பப்ளிக்கில் ஷேர்ஸாக விற்று ஸோ அந்த அமௌண்ட்டை அவங்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கம்பெனிஸ்லாம் அதோட ஷேர்ஸை எங்கே விற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த ரெண்டு மூலியமாக தான் விற்கணும்னு கிடையாது, நிறைய வேஸ் இருக்குது. பட் நம்ம கண்ட்ரியில் இந்த ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட மணியை இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக தான் நம்ம பண்ண முடியும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் ஒரு கம்பெனி அதோட ஷேர்ஸை பப்ளிக் கொடுக்க ரிலையபிளாக இருக்குமா அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணிட்டு பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒரு சேஃபான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஹவு டு பிகம் அ இன்வெஸ்டர். ஸோ நம்ம ஒரு இன்வெஸ்டராக ஆகணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் 18+ இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம கண்ட்ரியில் ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்க நம்ம எலிஜிபிளாக ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்வெஸ்டராக ஆக நமக்கு 3 அக்கௌண்ட் தேவைப்படுது. அது என்னென்ன அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் டிமேட் அக்கௌண்ட். ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம கேஷ்லாம் வச்சுக்க நார்மலாக இருக்க ஒரு அக்கௌண்ட்டு. அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற ஷேர்ஸையும் விற்கிற ஷேர்ஸையும் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த அக்கௌண்ட் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக. நெக்ஸ்ட் டிமேட் அக்கௌண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிமெட்டலைசேஷன். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண ரெக்கார்ட்ஸ் அது எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ஸாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 அக்கௌண்ட்டையும் எங்கே நம்ம க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க், அப்படி இல்லைன்னா சில ஆப்ஸில் கூட க்ரியேட் பண்ணலாம். அண்ட் பேங்க்லேயும் சரி ஆப்லேயும் சரி சில கமிஷன்ஸ் அவங்க கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அக்கௌண்ட் எல்லாம் க்ரியேட் பண்ண ஒரு ரெக்குவயர்மெண்ட் திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு அண்ட் இமெயிலெலாம் சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் தான் நம்மளால் ஒரு இன்வெஸ்டராக ஆக முடியும். ஓகே, இப்போ நம்ம எப்படி ஒரு இன்வெஸ்டர் ஒரு இல்லைன்னா ஒரு ஷேர் ஹோல்டராக ஆகுறது அப்படின்றத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அண்ட் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ நிஃப்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் 50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஒரு இண்டெக்ஸ்னே சொல்லலாம். ஸோ அந்த இண்டெக்ஸில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கம்பெனிஸோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் அதோட க்ரோத் அனாலிசிஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதை பார்த்து தான் நம்ம எந்த ஷேர்ஸை வாங்குறதா இருந்தாலும் எந்த கம்பெனியை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா அது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஒரு இண்டெக்ஸ் சொல்லலாம். அதில் ஒரு 30 கம்பெனிஸோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் அதோட க்ரோத் அனாலிசிஸ்லாம் இருக்கும். ஸோ அதை பார்த்தும் நம்ம எந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கலாம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணலாம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு கம்பெனியோட லார்ஜ் கேப், மிடில் கேப் அண்ட் ஸ்மால் கேப் அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த லார்ஜ் கேப், மிடில் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட டோட்டல் வேல்யூவேஷன் ஒரு அதோட டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது என்ன டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு கம்பெனி ரொம்ப பெருசாக இருந்தால் தான் அதோட வேல்யூவும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வேல்யூ பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு
ஸோ நீங்கள் ஷேர்ஸை வாங்கும் போது இன்னொரு 2 விஷயமும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து இன்ட்ராடே அண்ட் டெலிவரி அப்படின்ட்டு 2 ட்ரேட் பண்ணலாம். ஸோ இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் உங்களோட வாங்கின ஷேர்ஸ் எல்லாம் விற்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 9:30க்கு வாங்கினீங்கன்னா உங்களோட ஷேர்ஸை வந்து ஒரு நைட் 11:30 இல்லை 10:30 அப்படிக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் ஷேர்ஸை விற்றுடணும். பட் டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 டே எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து 1 டே கழித்து கூட நீங்கள் வாங்கின ஷேர்ஸை வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு டைமில் வந்து விற்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா நீங்கள் வந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா 1 இயர்க்குள்ளே நீங்கள் வந்து ஷேர்ஸை வாங்கி விற்கிறது. அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா 1 இயர்க்கு மேலே ஒரு ஷேர்ஸை நீங்கள் உங்கள் கையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான டைம் வரும்போது விற்கிறது. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் அதுக்கப்புறம் லாங் டேர்ம் இது 2த்தில் வந்து எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நிறைய பேர் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி தான் நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வாரன் பஃபெட்டே கூட எடுத்துக்கலாம். அவங்களும் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி பண்ணி தான் வந்து ஒரு மில்லியனரியாக ஆயிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து வெயிட் பண்ணோம். ஸோ பேஷன்ஸ் அப்படின்றது நிறைய இருந்தால் நம்மளும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறையவே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ ஷேர் மார்க்கெட்டில் எப்படி ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கிறது அண்ட் அதுக்காக என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத ஒரு லாஸ்ட் ரீகேப்பாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் ஒரு 3 அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அது என்னென்ன அக்கௌண்ட்னா பேங்க் அக்கௌண்ட், ட்ரேட் அக்கௌண்ட் அண்ட் டிமேட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா இல்லை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா. ஸோ அதில் இருந்து நம்ம நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை வந்து பார்த்து எந்த கம்பெனியை சூஸ் பண்ணி அண்ட் எத்தனை ஷேர்ஸ் வாங்கலாம் அப்படின்றதையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அதில் இருக்க ஷேர்ஸ் அப்புறம் எத்தனை ஷேர்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு எப்போ வைக்க போகிறோம் அப்படின்றதையும் நம்ம வந்து டிசைட் பண்ணோம். இன்ட்ராடே ட்ரேட் பண்ண போகிறோமா இல்லை டெலிவரி பண்ண போகிறோமா அப்படின்ற. ஸோ அப்படி நம்ம டெலிவரி அப்படின்றத சூஸ் பண்ணோன்னா அதில் வந்து நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோமா இல்லை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோமா அப்படின்றதையும் வந்து நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக அந்த ஷேர்ஸ் வந்து ஒரு ஹை ரீச்க்கு போகும்போது நீங்கள் அந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து செல் பண்ணுவீங்க. ஸோ தட் நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து எந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு தெரியல அண்ட் எது ரிலேபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியல அப்படின்றதுக்கெலாம் நீங்கள் வரியே பண்ண தேவையில்ல. ஏன்னா நீங்கள் ஆப் மூலியமாக வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஆப்ஸே வந்து உங்களுக்கு நிறைய கம்பெனிஸோட டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணும் அண்ட் அதுவே நிறைய சஜஸ்ட் பண்ணும். ஸோ நீங்கள் அது மூலியமாக வந்து ஷேர் ஹோல்டராக சீக்கிரமே ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சில ஆப்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ப்ரோக்கிங், க்ரோ ஆப்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அட்லாஸ்ட் நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேசிக் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னமும் நிறைய இன்ஃபர்மேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் ஃபோனை ரீச் ஆகும். அண்ட் பை பை, டேக் கேர்.